ஒரு நாடு வளமான நாடு என்றால் அது முன்னேறிய நாடா? வளம் தான் அந்த நாட்டை பின்னோக்கி தள்ளுதா? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பாக நல்லா இருக்கு. இருக்கீங்க. உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய பேர் குமரி நம்பி. ம். நாங்கள் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து சிற்றூர் பொருளாதாரம், கிராம பொருளாதாரத்தை வளர்த்து தன்னிறைவான நாட்டை உருவாக்குவது, ம், ம், அதை இயற்கை வழியில் இந்த நாட்டை உருவாக்கி பொருளாதாரத்தில் அடிப்படையாக விளைநிலை பகுதிகளில் ஒரு தன்னிறைவை ஏற்படுத்துவது அப்படின்ற ஒரு நிலையில் அதற்கான ஆராய்ச்சிகள், பயிற்சிகள் இப்படியானவைகள்லாம் நாங்கள் செய்துட்ருக்குறோங்க. அதில் குறிப்பாக நாங்கள் பனைமரத்தை மையமாக வைத்து ம். இப்போ முழுமையான ஆராய்ச்சிகள்லாம் செய்துட்ருக்குறோங்க. அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இயற்கை வளம் இல்லாம ஒரு நாடு சர்வே பண்ண முடியுமா ஐயா? இல்லைங்க, இயற்கை வளம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் எந்த நாட்டையுமே அப்படி நம்ம உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. ம், இப்போ அரபு நாடுகளை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெட்ரோலியம் போன்ற மற்ற வளங்கள் இருந்தாலும் அவங்க இயற்கையை தான் திருப்பி அதுக்கு கொண்டு வந்து ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அந்த இயற்கையை நோக்கி திரும்பிட்டு தான் இருக்கிறாங்க. இயற்கை இல்லைன்னு சொன்னால் வாழ்வியல் வந்து உங்களுக்கு சிக்கலாக மாறிடுங்க. ம், ம், ஏதேனும் ஒரு வகையில் மனிதன் இயற்கையோடு இணைந்து தான் வாழ்ந்தாக வேணும். ம், ம். அதனால இயற்கை இல்லை என்று சொன்னால் மனிதன் கிடையாது. சரி, இயற்கையாக நமக்கு எதுவுமே மரம் செடி கொடிகள் எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், நம்ம தனித்து இருந்தாலும் இங்கே காற்று, மழை, வெயில் இதை வந்து நீங்கள் எந்த அளவில் கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. யாரும் கூட செய்ய முடியாது. அப்போ இயற்கை என்பது மனித வாழ்வோடு ஒட்டியது. ம், ம். இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த இயற்கையோடு ஒட்டி போகாமல் ஒரு நாடு வளமடைய முடியாது. கண்டிப்பா. இயற்கைக்கு எதிராக என்னதான் செய்தாலும், எவ்வளவுதான் அறிவியல் நாம் வளர்ந்து போனாலும், ஒரு புயல், மழை அல்லது ஒரு வெப்பக்காற்று, அதிக வெப்பம், சூரியனுடைய தாக்கம், இது எல்லாவற்றையுமே நாம் இன்னுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அது எவ்வளவு அறிவியல் போனாலும் அது முடியாது. அப்போ நம்முடைய அறிவியல் வளர்ச்சி என்பது இயற்கையோடு ஒட்டி, இயற்கையோடு இணைந்து போகும்பொழுது அந்த நாடு வளமாக இருக்கும். அப்படித்தான் பார்க்க முடியும். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் இயற்கையை வந்து எப்படி சார் பார்க்குறாங்க? அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து அழிவு எதுவும் இருக்கா? இல்லை, பொதுவாக இந்திய இளைஞர்களை பொறுத்தளவில் இளைய தலைமுறையே ஒரு புரிதல் இல்லாத நிலையில் தான் இயற்கையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆ. காரணம் என்னன்னு சொன்னால், உலகம் ஒரு வணிகமயமாக வளர்ந்துட்டே வருதுங்க. ம், ம். அப்போ வணிகமயமாக வளரணும்னு சொன்னால் அவர்களுக்கு இயற்கை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடாது. ம். இயற்கை வளங்கள் வளர வளர ம். செயற்கை வளங்கள் குறையும். அந்த வளர்ச்சி குறைந்து போகுங்க. ம், ம். அப்போ செயற்கையான வளர்ச்சி வரணும்னு சொன்னால் இயற்கை அழிக்கப்பட வேண்டும். இது வணிகம். ம், ம். அப்போ உலகம் முழுவதுக்குமான ஒரு வணிகத்தன்மையோடு குழந்தைகள் முதலே அவர்களுக்கு அந்த இயற்கையை குறித்த ஒரு புரிதல், தொடர்பு இல்லாத ஒரு நிலையில் தான் வளர்த்துட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்மயமாக்கல் இன்று அதிகமாயிட்டே இருக்குதுங்க. ம், ம். அப்போ நகர்ப்புற வளர்ச்சி வரும் பொழுது அந்த நகர்ப்புறத்துக்குள்ளே போயிட்டு பிறகு அவர்களால் போய் ஒரு கிராமத்துக்குள்ளே, சிற்றூருக்குள்ளே வாழ்வதற்கே அவர்களால் முடியாது. முடியாது. அப்படி ஒரு சூழல் மாறுது. ம், நகர்ப்புறத்தில் என்ன இருக்குது? இயற்கையே இல்லாமல் ம். தார் சாலைகள், ம், பெரிய பெரிய பாலங்கள், ம். அடுக்குமாடி கட்டிடங்கள், இப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர்ப்புறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கைக்கு தொடர்பே இல்லை. இன்றைக்கு நிறைய குழந்தைகள்கிட்ட போய் அரிசியை குறித்து கேட்டிங்கன்னா இது எங்கே செய்கிறார்கள், ஆ. இது என்னென்ன அது கூறுகள், மூலக்கூறுகள், இதுக்கு என்ன வேறு என்ன கலந்து செய்கின்றார்கள், அப்படிப்பட்ட ஒரு அறிவாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர, ம், ம். இது வயல்வெளியில் இருந்து அது அந்த பயிர் செய்யப்பட்டு நெல்லில் இருந்து அரிசி வருகின்றது, அது கூட பெரும்பாலும் தெரியாது. ம், ம். அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். குழந்தை பருவத்தில் இருந்தே இயற்கைக்கு தொடர்பு இல்லாமல், புரிதல் இல்லாமல் வளர்கின்ற காரணத்தில் இந்த இளைஞர்கள் அப்படி ஆகிடுறாங்க. ஓகே. அப்போ அதில் இன்னொன்று நாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இன்றைய கல்வி முறையில் கூட அவர்களுக்கு அந்த அதை நம்ம வந்து நேரடியான கள நிலவரங்களை தெரியாமல் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்பதை இன்று இல்லாமல் தான் போயிடுச்சுங்க. ஓகே. அப்போ பாடங்களை படிக்கிறாங்க, செயற்கையாக அந்த நகர்ப்புறத்திலே வாழ்கிறாங்க. அந்த நகர்ப்புற வாழ்க்கை, ஏட்டுக்கல்வி இரண்டும் சேரும் பொழுது இயற்கை என்பது அவர்கள் இல்லாமல் ஆகின்றது. மழையை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய புரிதல், இது என்ன மழை இப்படி வருது, ஏன் அந்த மழையை கட்டுப்படுத்த முடியாதா? ஆ. ஏன் அவர்களுக்கு அந்த இயற்கை என்ற புரிதல் இல்லாத காரணத்தினால இந்த மழையை ஏன் நாம் கட்டுப்படுத்த முடியாது? ம், ம். அப்படி அந்த இயற்கைக்கு மாறான சிந்தனைக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர் பருவத்தில் வந்துட்டாங்க. ம், ம். அது கல்வி நிறுவனங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இயற்கை குறித்து யாரும் பேசுறதே இல்லைங்க. ஆ, ஆ. நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும், ம், நீங்கள் ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர் ஆகணும், ம். அதில் ஒரு கலெக்டர் ஆயிடணும், ம், ம். அதுபோல் நீங்கள் வந்து ஒரு பெரிய என்ஜினியர் ஆயிடணும், ம்.
இப்படி சொல்லி தான் வளர்க்கின்றார்களே தவிர தொழிலை இணைத்த வகையில் யாரையுமே இன்று வளர்க்கப்படுவதில்லை. அதுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு ஒரு பக்கம் இருக்கிறது, அது சின்ன அளவில் இருந்துட்டே இருக்குது. இப்ப இயற்கையை நோக்கி விழிப்புணர்வு இருக்குது. அந்த விழிப்புணர்வு ஏன் பரவலாக வரலன்னு சொன்னா, இயற்கை எங்கே இருந்து வரணும்னு சொன்னா, யார் அந்த இயற்கைக்கு உரிமை உடையவர்களோ அவர்களிடமிருந்து வளர்ந்தால்தான் அது இயற்கையாக இருக்கும். இப்ப குறிப்பா நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய உழவர்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள். அவர்களெல்லாம் விவசாயத்தை வெளியே வர்றாங்க. ஆனா வெளியே இருந்து பெரிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு நாம குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஐடி நம்ம சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தெல்லாம் ஏராளமான பேர்கள் வந்து விவசாயத்துக்கு திரும்பிட்டாங்க, வேளாண்மைக்கு உள்ள போயிட்டாங்க. அப்போ வேளாண்மையை பற்றிய புரிதல் உள்ள, வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் அதை விட்டுட்டு நகர்ப்புற கூலிகளாக வெளியே வர்றாங்க. நகர்ப்புறத்திலே இருந்து அந்த இயற்கைக்கு தொடர்பே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அந்த இயற்கையை நோக்கி திரும்புகின்றார்கள். இப்போ நீங்க ஐடி கம்பெனில இருந்தவங்க எல்லாம் வந்து வேளாண்மைக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அது விரலோட்டு என்ற அளவுக்கு தானே வராங்க. அதுக்கான நம்ம வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருந்தா, இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நெல்லாம் வந்து கொள்முதல் பண்றது இல்ல, அரசு வந்து கொள்முதல் பண்றது இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் பார்த்து பயந்து வராம இருக்காங்களா, இல்லைன்னா என்ன ரீசனுக்காக வந்து இளைஞர்கள் வராம இருக்காங்க? இப்ப அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. என்ன காரணம்னு சொன்னா, பெற்றோர்கள் வளர்க்கும் பொழுதே ஒரு விவசாயியாக இருந்தால், ஒரு உழவராக இருந்தால் தன்னுடைய குழந்தைய சொல்லிடுறாரு, எப்பா நான் பட்ட கஷ்டம் போதும், இந்த சிரமம் உனக்கு வேண்டாம், நீ வயல் பக்கமே வராத, நீ படிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை குறித்த அந்த தொடர்பே இல்லாமல் குழந்தை வளர்க்குறாங்க. ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார் அல்லது ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறான்னு சொன்னா அவர் குழந்தை அங்க வந்து வர்றதுக்கு அவங்க ஒத்துக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். வேண்டாம், உனக்கு வேண்டாம் அந்த தொழில், நாங்க பண்ணது போதும். அதையும் தாண்டி அவர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, அவங்க வருமானம் குறைவாக இருந்தால் கூட அந்த எதிர்காலத்தில் கனவு எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்மை விட நம்முடைய மகன் மகள் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி நினைச்சிட்டு அரசு பள்ளிகளுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. கடன் வாங்கியாவது அந்த குழந்தைகளை வேறு தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி பணம் கொடுத்து இவங்க கடன் பட்டு அவர்களை இயற்கையிலிருந்து திருப்பிடுறாங்க. இவங்களுடைய தொழில் என்று சொன்னால் நாம வந்து விருப்பத்தின் அடிப்படையில் தான் தொழிலை பேசுகிறோம். இன்னைக்கு பல்வேறு இதுகளை குலக்கல்வி எப்படி பல்வேறு இதுகளை பேசுறாங்க, அது நம்ம உடன்பாடு இல்லை. தொழில் என்பது யார் வேணாலும் எந்த தொழிலையும் செய்யலாம். கண்டிப்பா. அப்போ ஒரு குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை குறிப்பாக நான் இந்த தொழில் செய்தா நல்லா இருக்கும்னு ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள பேசிட்டாலே அது தவறானதுன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நீ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தொழிலுக்கெல்லாம் நீ போகக்கூடாது. உடனே நாங்கள் எதுக்கு படிக்க வைக்கிறோம், நீ வேலைக்கு போகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், இப்படி மருத்துவராகவும் பொறியியலாளராகவும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டராகவும் இப்படி அந்த எண்ணத்திலே வளர்க்கிறதுனால இயற்கை குறித்து இவங்க பேசினால் கூட பெற்றோர் அனுமதிப்பதில்லை. அதை பெற்றோர்ல இருந்தா நீங்க பார்க்கலாம். இப்ப இளைஞர்களுக்கு இயற்கை குறித்த புரிதல் இல்லை என்பது இளைஞர்களுடைய தவறே கிடையாது, பெற்றோருடைய தவறு. பெற்றோர் அவரை அனுமதிப்பதே கிடையாது. அது குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டா கூட மறுபடியும் அவங்க வெளியே போய் விளையாடுறதுக்கு கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. திரும்பி அந்த பாடத்தெல்லாம் படி, இல்ல நீ வந்து தனிப்பயிற்சி டியூஷனுக்கு போ, இப்படி போயிட்டு வந்த உடனே சரி நீ இப்ப தூங்கியாச்சுன்னா காலையில் எழுப்பி அந்த குழந்தை ஒரு எந்திரமயமாக்கி செயற்கை தன்மையுடனே அந்த குழந்தையை வளர்த்து அவர்களுடைய புரிதலை இல்லாமல் வரும்பொழுது ஒரு 15 வயதுக்கு பிறகு இயற்கை குறித்து சொன்னா கூட அவங்களுக்கு அது ஏத்துக்க மாட்டாங்க. குறிப்பா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே. இப்ப இதற்கு முன்னாலெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்ஸா அல்லது நம்ம பர்கர் இப்படி யாரா கொடுங்க, இது சாப்பிட்டா என்னப்பா ஏதாவது உடம்புக்கு ஆயிர போகுது அப்படின்னு இயல்பாக சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமான குழந்தைகள்ட்ட இளைஞர்களோட ஒரு கொய்யாப்பழத்தோடு கொடுங்க, சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமா? அப்ப அந்த எண்ணம் என்பது அந்த புரிதலை இல்லாமல் வளர்த்துட்டாங்க பெற்றோர். சமூகமாக பள்ளிக்கூடங்களுக்குள் போகும்போது இயற்கை குறித்து அவர் விழிப்புணர்வு இல்லாமல் வளர்த்துட்டாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, செயற்கையில் வாழ்ந்தவர்கள் இயற்கை குறித்து பேசும் பொழுது இது ஒத்து வருமா, இது நமக்கு ஏற்புடையதா அப்படின்னு அப்படி சிந்தனையும் மாறி போச்சுதுங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஆகி போச்சுது. அப்ப இந்த குழந்தை பருவத்தில் இருந்து மாறினால்தான் முழுமையான மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர, இனிமேல் இளைஞர்கள் மாறணும்னு சொன்னா தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் இயற்கைக்கு மாறுவார்கள். இப்ப குறிப்பா நீங்க வயதானவர்கள்லாம் நீங்க நடைபயிற்சி பண்றாங்க, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நடவாங்க. உண்மையிலேயே நீங்க பாருங்க, 100 பேர் எடுத்துக்கங்க, 100 பேர்ல நான் நல்லா இருக்கணும்,
நான் இயற்கையாக நடக்கணும், இயற்கையான அந்த பழச்சாறுலாம் சாப்பிடணும் அப்படி யார் நினைக்கிறா? யாரோ 2 பேர் தான். மீதி எல்லாருமே மருத்துவர் சொல்லியிருப்பாங்க, நீ நடக்கலைன்னா செத்து போயிடுவ, கண்டிப்பா உன் சக்கரை நோய் உனக்கு சிக்கலாயிடும். அப்ப அந்த அறிவுறுத்தலின் பேரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவர் இயற்கையோடு இணைகிறாங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு அனுபவப்பட்ட பட்டறிவு உள்ள அந்த பெரியவர்களே வயதானவர்களே அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்களை நீங்க எப்படி மாற்ற முடியும்? அவரு இந்த நவீன அரசு வளர்ச்சியோடு ஒட்டி போயிட்டாங்க. அப்ப தேவையின் அடிப்படையில் அவர்கள் எப்படி மாற்றுவது? இப்ப தேவை இருக்கு. என்ன தேவைன்னா வேலை வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா வருமானம் பற்றாக்குறை. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போலாம் நினைத்தாலும் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாத சூழல் உருவாகிட்டு இருக்குது. கண்டிப்பா. அப்ப இந்த கால சூழல்ல உங்களுடைய நிலையில நீங்க இருங்க, பக்கத்துல கொஞ்சம் இயற்கை திரும்பி பாருங்க. அப்ப இயற்கை கொஞ்சம் திரும்பி பார்த்து இதை நம்ம பயன்படுத்த முடியுமா, நம்ம தேவைக்கு இதுல ஏதாவது எடுத்துக்க முடியுமா, அப்படி சிந்திங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து இயற்கையோடு இணைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு புரிதல் வரும். குழந்தைகளை அடிப்படையில் இருந்த குழந்தைகளை வாரத்துக்கு ஒரு நாள் கிராமப்புறங்களுக்கு, நகர்ப்புற குழந்தைகளை கிராமப்புறங்களுக்கு கூட்டிட்டு போய் வயல்வெளிகளை இயற்கையான எல்லாம் காட்டி இது இப்படிதான் வளர்க்கிறது, இப்படிதான் இருக்கு, வாழ்க்கை இப்படித்தான் அப்படி சொல்வதும், அதே போல நம்முடைய உறவினர்கள் வீடுகளுக்கு அந்த கிராமப்புறங்களுக்கு போய் சிற்றூர்களில் போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் விடுமுறைகளை தங்கி இருந்து அந்த இயற்கையோடு இணைய வைத்து குழந்தைகளை நீங்க அந்த பக்குவப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா எதிர்காலத்திற்கு இயற்கையோடு அவர்கள் இணைந்து விடுவார். அதனால் இப்ப இருக்கக்கூடிய இது வந்து ஒரு செயற்கை மயம் என்பது திட்டமிட்டு பெற்றோர்களை நாம் மையப்படுத்தி தான் பார்க்கணும். அவங்களால செய்யுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தோட இளைஞர்களை நம்ம வந்து இந்த மாதிரி வயல்வெளிக்கோ கிராமப்புறங்களுக்கோ கூட்டு போனா அதை அரிதா பார்த்து போட்டோ தான் எடுக்கிறாங்க, செல்ஃபி தான் எடுக்கிறாங்களே தவிர அதை பத்தி என்ன இருக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னாலும் போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா புரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை எந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க?